வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்குவதற்கான சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் விநாயகம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதில் போதிய மருந்துகளை இருப்பு வைக்கவும் மருத்துவ கட்டமைப்புகளை உறுதி செய்யவும் தற்போது இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் ரகுவரன், இந்த உத்தரவுடைய பின்னணி என்ன? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழைக்கான தடுப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். அது தொடர்பாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவத்துறையின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவத்துறையின் சார்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான உத்தரவும் அவர் பிறப்பித்திருக்கிறார். அந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பொது சுகாதாரத்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் தற்போது தொடங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முக்கியமாக, ஏன்னா அங்க கிராமப்புறங்கள்ல அதிகமாக மழை தேங்குவதற்கான வாய்ப்புகள் சொல்லதாக இருக்கக்கூடிய பகுதிகளில் 3 மாத அளவுக்கான தேவையான மருந்துகளை, அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர நலவாழ்வு மையங்களில் மருத்துவங்களை கையிருப்பில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேவையான ஆம்புலன்ஸ்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள், வட்டார மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்கள் செல்லும் பாதைகள் மற்றும் உடனே ஆபத்து கால அபாய காலம் என்றால் உடனே ஆம்புலன்ஸை எடுக்கும் வசதியோடு அந்த சாலைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர் இருக்கும் பகுதிகளில் இந்த ஆம்புலன்ஸ் போன்றவற்றை நிறுத்தி வைக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரிடரோ மழை காலத்தில் வெள்ளமே ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ முகாம்களை அமைப்பதற்கான குழுக்களை மாவட்ட வாரியாகவும் அந்த பகுதிகளில் தயார் நிலையில் வைத்திருக்க சொல்லப்பட்டிருக்கிறது. தொற்று நோய் மழைக்கு முன்பாகவும் மழைக்கு பின்பாகவும் ஏற்படக்கூடிய காய்ச்சல் பாதிப்புகளை தொடர்ந்து கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மழை காலம் முடிந்த பிறகு, அதாவது பெருமழை பெய்த பிறகு அந்த பகுதிகளில் குளோரினேஷன் வாட்டர் மக்களுக்கு துரிதமாக கிடைக்கிறதா, பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கிறதா அப்படின்றத கண்காணிக்க வேண்டும். அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக வெள்ள காலங்களில் பாதிக்கப்பட்ட மருத்துவமனைகள்ல ஜெனரேட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குதா, அதுக்கு தேவையான டீசல் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி ரகுவரன்.